அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம தனிவட்டில இருந்து ஒரு சம் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்க்கலாம். ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனிவட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனிவட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் ஒரு 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான். நார்மலா நம்ம BNR/100 அப்படி போடலாம். பட் அது ரொம்ப லாங்கா போகும். இந்த ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா ஒரு ஃபார்முலா. P அப்படிங்கிறது வந்து நம்ம அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 100 into I divided by N into R. இந்த ஃபார்முலாவை கண்டிப்பா உங்க நோட்ல எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100 அப்படிங்கிறது நார்மலா வேல்யூ. I அப்படிங்கிறது வந்து 300 அதிகமாக வட்டி கிடைக்குது. அதாவது அதிகமான வட்டி கிடைக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஐயோட வேல்யூ. N அப்படிங்கிறது நார்மலா இயர், R வந்து விகிதம். ஓகேவா? ஸோ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 100 into 300 அப்படிங்கிறது அதிகமான வட்டி கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. N அப்படிங்கிறது இயர் 2 வருஷம், R அப்படிங்கிறது 3%. ஓகேவா? இது அப்படியே அடிச்சு போட்டா 2 I 2 10 0 1 3 3 1 3 3 0 100. ஓகேவா? ஸோ 50 100 மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வரும்? 5000. ஓகேவா? ஸோ சிம்பிளா இருக்கா? ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சம் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா வந்து சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படியே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்